தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்பிக்களின் பலம் தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும் பாஜகவுடைய நோக்கம் என்ன, எதற்காக எதிர்கட்சிகளை குறி வச்சு, அதுவும் குறிப்பாக திரிணாமுல் போன்ற கட்சிகளை குறி வச்சு அங்கிருந்து ஆட்களை இங்கே இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்றதற்கு பின்னாடி ஒரு மிக சர்ச்சையான ஒரு திட்டத்தை பாஜக இப்போ தீட்டிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் எதிர்கட்சியிலிருந்து அவங்களுடைய எம்பிக்களை அவங்க பக்கம் இழுத்து பார்லமெண்ட்ல அவங்களுக்கான தேவையான எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி என்ன திட்டம் அப்படின்றது குறித்தும், தமிழ்நாட்டில் காங்கிரஸை சேர்ந்த 2 வேட்பாளர்கள் இப்போ தாவேகா அமைச்சரவையில் மினிஸ்டர்ஸாக இருக்காங்க. இதில் ஒரு காங்கிரஸ் அமைச்சருக்கு அகைன்ஸ்டா தாவேகா வேட்பாளர் ஒருத்தரே அந்த தொகுதியில் மீண்டும் வாக்கு எண்ணிக்கை மறுபடியும் வைக்கணும், வாக்கு எண்ணிக்கையில் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனுவை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிச்சிருக்கார். அது எந்த தொகுதி, எதற்காக இப்படி ஒரு மனு அனுப்பிச்சிருக்கார் அப்படின்றது குறித்தும் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் ஒரு மிக முக்கியமான பேட்டியை கொடுத்தாரு. அந்த பேட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல முக்கியமான தகவல் குறித்தும் இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். நேற்றைய தினம் இந்தியா கூட்டணியோட கூட்டத்தை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்தியா கூட்டணியோட பலம் தேசிய அளவில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதற்கு முக்கியமான தொடக்கம் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து வந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட 1 மாதம் என்பது கடந்து வந்துருச்சு. 1 மாத காலத்திற்குள்ள மம்தா பானர்ஜியோட கோட்டையை பாஜக தொடர்ந்து சதச்சிட்டே வராங்க. ஏற்கனவே மம்தா பானர்ஜியோட கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் மம்தாவுக்கு அகைன்ஸ்டாக செயல்பட்டு பாஜகவுக்கு ஆதரவாக வெஸ்ட் பெங்காலில் மாறிட்டாங்க. எம்எல்ஏக்களை தாண்டி இப்போ எம்பிக்களும் சில பேர் பாஜக கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. அதனால மம்தாவோட கோட்டை தேசிய அளவில் சரிஞ்சுக்கிட்டே வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. திரிணாமுல் காங்கிரஸுக்கு லோக்சபால 28 எம்பிக்கள் இருந்தாங்க. அதுல 20 பேர் இப்போ பாஜக ஆதரவு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. அதாவது பாஜகவோட நேரடியாக கூட்டணி சேராம நாங்க தனி குழுவா செயல்பட போறோம் அப்படின்ற கடிதத்தை லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாட்ட கொடுத்துருக்காங்க. இந்த 20 பேருமே வெளிப்படையா பாஜகல சேரலனாலுமே பாஜகவுக்கு ஆதரவா தான் வாக்களிப்பாங்க அப்படின்றது உறுதிப்பட தெரியுது. இதுல பாஜகவோட அரசியல் விளையாட்டு என்ன அப்படின்னா, எதிர்கட்சிகள்கிட்ட இருந்து எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் வாங்கணும், அபகரிச்சுக்கணும். ஆனா பெருவாரியான எண்ணிக்கையில அபகரிச்சா மட்டும்தான் அவங்களோட பதவி தப்பும் அப்படின்றதுனால கட்சி தாவல் தடை சட்டம் அவங்கள பாதிக்காத அளவிற்கு பாஜக ஒரு திட்டத்தை போட்டுதான் இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் இங்க பலமா எழுப்பியிருக்காங்க. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு 28 எம்பிக்கள் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுல 19 எம்பிக்கள் பாஜக பக்கம் போனாங்க அப்படின்னா அந்த 19 எம்பிக்களுக்கும் கட்சி தாவல் தடை சட்டப்படி அவங்கள தகுதி நீக்கம் பண்ண முடியாது. ஏன்னா 2 பங்கு உறுப்பினர்கள் மாற்று கட்சிக்கு போனாங்க அப்படின்னா அவங்கள தகுதி நீக்கம் பண்ண முடியாது. அதன் அடிப்படையில் 28 எம்பிக்கள்ல 20 எம்பிக்கள் ஒன்னா சேர்ந்து தனி குழுவா செயல்பட போறோம், நாங்க பாஜகவுக்கு ஆதரவா இருக்க போறோம் அப்படின்ற கடிதத்தை சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால இந்த 20 திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களையும் மம்தா பானர்ஜி நினைச்சாலுமே தகுதி நீக்கம் பண்ண முடியாது. அதனால அவங்க தொடர்ந்து எம்பிக்களா செயல்படுவாங்க. எம்பிக்களா செயல்படுறதன் மூலம் அடுத்து வரக்கூடிய எல்லா மசோதாக்களுக்கும் அவங்க பாஜகவுக்கு ஆதரவா வாக்களிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி ஒருத்தரும் அவரோட பதவி ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதெல்லாமே எங்க கொண்டு போய் ஒரு கேள்வியா நிறுத்தது அப்படின்னா, பாஜகவுடைய நீண்ட கால திட்டம். சமீபத்தில் கூட லோக்சபால தொகுதி மறுவரை மசோதாவை தாக்கல் பண்ணாங்க. அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அரசியல் அமைப்பு திருத்தம் அப்படின்றனால லோக்சபால பாஜகவுக்கு 2 பங்கு எம்பிகளோட ஆதரவு தேவைப்பட்டது. இந்த மசோதா லோக்சபால கொண்டு வரப்பட்ட சமயத்தில் பாஜகவுக்கு தேவையான எம்பிக்களின் ஆதரவு
60 எம்பிக்களோட ஆதரவு தேவைப்பட்டது, சுமார் 360. ஆனா இந்த மசோதாக்கு பாஜகவுக்கு கிடைச்ச ஆதரவோ சுமார் 300 தான். ஸோ 60 எம்பிக்கள் பாஜகவுக்கு ஆதரவா இல்லாத போனதுனால தான் இந்த மசோதா, இந்த தொகுதி மறுவரை மசோதா வந்து லோக்சபால நிறைவேறாம போச்சு. அன்னையிலிருந்து எப்படிலாம் எதிர்கட்சிகளோட எம்பிக்களை வந்து இந்த பக்கம் இழுக்கலாம் அப்படின்றத வந்து திரைமறைவு வேலையாவே பாஜக பண்ணிட்டு இருக்காங்கன்றதான் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆம் ஆத்மியை சேர்ந்த 10 ராஜ்யசபா எம்பிக்கள்ல 7 ராஜ்யசபா எம்பிக்கள் பாஜக இணைஞ்சாங்க, பாஜகவுக்கு ஆதரவா நிற்கிறாங்க. அந்த 7 ராஜ்யசபா எம்பிக்கள் மீதும் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா 3ல் 2 பங்கு எம்பிக்கள் வந்து பாஜக வசம் போயிட்டாங்க, அதனால அவங்களும் சேஃபர் சைடில் இருக்காங்க. அதே மாதிரி தான் 28 எம்பிக்கள்ல 20 எம்பிக்கள் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் பாஜக பக்கம் நிற்கிறதுனால அவங்களும் சேஃபர் சைட், அவங்களோட எம்பி பதவியில தொடர முடியும், பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிக்க முடியும். அப்படின்ற மாதிரி தான் ஒரு அரசியல் பார்வை என்பது பார்க்கப்படுது. இப்போ இந்த தொகுதி மறுவரை மசோதாவை பத்தி பேசும்போது, பாஜகவுக்கு 60 எம்பிக்கள் இப்போ வந்து ஷார்டேஜா இருக்காங்க இல்லையா, அந்த 60 எம்பிக்கள்ல 20 எம்பிக்கள் இப்போ அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த 20 எம்பிக்கள் ஆதரவு பாஜகவுக்கு வந்துருச்சு. அப்போ இதே ஸ்ட்ரென்த் படி பாஜக மீண்டும் அந்த மசோதாவை தாக்கல் பண்ணணும் அப்படின்னா, அந்த மசோதா நிறைவேறதற்கான இன்னும் 40 எம்பிக்கள் அப்படின்னா இன்னும் பல எதிர்கட்சிகள்ட்ட இருந்து பல எம்பிக்களை வந்து அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பாஜக பண்ணுவாங்க அப்படின்றதான் தெளிவா தெரியுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உத்தவ் தாக்கரே அவர் வருஷத்துல ஒரு 10 எம்பிக்கள் இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் பல கட்சிகளோட சின்ன கட்சிகளோட எம்பிக்கள்லாம் இருக்காங்க. சுயேட்சை எம்பிக்களோட ஆதரவெல்லாம் திரட்டி 2029 லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி இந்த தொகுதி மறுவரையை கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல பாஜக ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க. அதனால வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல எப்படியாச்சும் பல கட்சிகள்ல இருந்து எம்பிக்கள்லாம் அவங்க பக்கம் இழுத்து அந்த 360 ஆதரவை எட்டுனதுக்கு அப்புறம் லோக்சபால அந்த மசோதா பாஸ் ஆயிடும், ராஜ்யசபாலையும் பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த அரசியலமைப்பை திருத்தத்தை பாஜகவால சுலபமா நிறைவேற்ற முடியும். இதன் மூலியமா இந்தியா முழுக்கவே அவங்களுக்கு ஆதரவா தொகுதி மறுவரையை கொண்டு வர முடியும். ஏற்கனவே தென்னிந்தியா வட இந்தியா மோதல்ல வந்து வட இந்தியாவுக்கு தான் அதிகமான சலுகைகள் பாஜக தரதா குற்றச்சாட்டு இருக்கு. அந்த தொகுதி மறுவரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா தென்னிந்தியாக்கான உரிமை வந்து பெருசா பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தொகுதி மறுவரை எதற்காக பாஜக கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அதற்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு அசாம். அசாம்ல தொகுதி மறுவரை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சமீபத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதி மறுவரையின் மூலமாக பாஜக வந்து அவங்களுக்கு சாதகமா, அவங்களுக்கு ஆதரவா தொகுதியோட பவுண்டரிகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, தொகுதிகளை அவங்களுக்கு ஆதரவா மாத்திட்டாங்க. அதனால தான் அசாம்ல வந்து மாபெரும் வெற்றி, இதுவரைக்கும் பெற முடியாத வெற்றியை வந்து பாஜக இந்த வாட்டி அசாம்ல ஜெயிச்சிருக்காங்க. 2021 அவங்களுக்கு கிடைச்ச இடங்களை விட இந்த முறை அசாம்ல 22 இடங்கள் கூடுதலா வெற்றி பெற்று பாஜக வந்து தனிப்பெரும்பான்மையை ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடிலாம் அசாம்ல கூட்டணி ஆட்சியோட தான் பாஜக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எந்த கூட்டணி கட்சியோட ஆதரவும் பாஜகவுக்கு தேவைப்படாது. அந்த அளவிற்கு இந்த தொகுதி மறுவரையை பயன்படுத்தி அசாம்ல வந்து மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெற்றுட்டாங்க. அதனால தான் இந்தியா முழுக்கவே இந்த தொகுதி மறுவரையை அவங்களுக்கு சாதகமா கொண்டு வர்றதுக்காக பாஜக வந்து எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து பலமா எல்லா எதிர்கட்சிகளும் எழுப்புறாங்க. நேற்றைய தினம் டெல்லியில இந்தியா கூட்டணி அதோட கூட்டத்தை போட்டிருந்தாங்க. இப்போ தொடர்ந்து பாஜகவோட நடவடிக்கையினால இந்தியா கூட்டணியோட பலம் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இதை எப்படி இந்தியா கூட்டணி கவுண்டர் பண்ண போறாங்க, எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க அப்படின்றது பெரிய ஒரு கேள்விதான். ஏன்னா வரக்கூடிய எல்லா மாநில தேர்தல்களையும் இந்த மாதிரி தொடர்ந்து பல நடவடிக்கைகளை வந்து பாஜக ஈடுபடுவாங்க அப்படின்றது இந்தியா கூட்டணி நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்தியா கூட்டணி இதை கண்டித்து பெரிய ஒரு போராட்டம் இதுவரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல. இன்னும் பல கட்சிகளை பாஜக டார்கெட் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்றதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம்னா, கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதி இன்னைக்கு மாநிலம் முழுக்கவே பேச பொருள மாதிரி இருக்கு. ஆனால் கிள்ளியூர்ல காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் அவர் தான் இப்போ வந்து தாவைக்கு அமைச்சரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்காரு. 2 காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு தாவைக்கல் இடம் கொடுக்கப்பட்டது. அதுல ஒன்று தான் கிள்ளியூர் தொகுதிக்கான அந்த ராஜேஷ்குமார் தான் மினிஸ்டராக இருக்கார். இந்த கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் ராஜேஷ்குமாருக்கு எதிராக தாவைக்கா சார்பா சபின் அப்படின்றவர் தான் வேட்பாளராக போட்டி போட்டாரு. ஆனால் இறுதியில் ராஜேஷ்குமாரன் தேர்தலில் வந்து வெற்றி பெற்றார். 2021 அவர் தான் எம்எல்ஏவாக இருந்தார். இப்போவும் அவர் தான் எம்எல்ஏவாக இருக்கார் காங்கிரஸ் சார்பா.
இப்போ என்ன ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா, ராஜேஷ்குமார் வந்து வெறும் 1300 வாக்குகளில் தான் சபினை தோக்கடிச்சு இந்த முறை மீண்டும் வெற்றி பெறார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் காங்கிரஸ் நம்மளாம் தெரியும், காங்கிரஸ் டக்குன்ட்டு போய் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. அந்த ஆதரவின் மூலியமா ராஜேஷ்குமாருக்கு ஒரு அமைச்சரவை பதவி என்பது வருது. இப்போ தாவேகா வேட்பாளர் சபின், அவர் தான் லோக்கல் மாவட்ட செயலாளர்னு சொல்றாங்க. அவர் வந்து தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு கொடுத்துருக்கார். அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரு மனு அனுப்பிச்சிருக்காரு. அந்த மனுவில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மறுபடியும் நடத்தணும். ஏன்னா தபால் வாக்குகளில் மட்டும் இல்லாமல் இவிஎம் வாக்கு எண்ணிக்கையிலேயும் வந்து பல குளறுபடிகள் நடந்திருக்கு. தபால் வாக்குகள் வந்து 4500க்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆனால் 2500 தான் சரியா எண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாக்கு பதிவின் போதே பல குளறுபடிகள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து கோடிட்டு காட்டி, வாக்கு எண்ணிக்கை என்பது நாங்கள் வந்து அங்கே சொன்னோம், ஆனால் அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல, எதுவுமே நாங்கள் சொன்னதை கண்டுக்கலன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து மீண்டும் இந்த கிள்ளியூர் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையை மறுபடியும் நடத்தணும், மறுபடியும் வெளிப்படைத்தன்மையா நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனுவை வந்து போட்டிருக்காரு. அவரை எதிர்த்து போட்டி போட்டவர் அப்ப திமுக கூட்டணியில் இருந்தாரு. இப்ப வந்து தாவேகா கூட்டணிக்கு வந்து அமைச்சர் ஆயிட்டாரு. இருந்தாலும் எதற்காக சபின் வந்து இப்படி ஒரு மனுவை மீண்டும் போட்டிருக்கார் அப்படின்றதான் வந்து தாவேகாக்குள்ளேயும் காங்கிரஸ்குள்ளேயும் இருக்கக்கூடிய மிக முக்கிய கேள்வியா இருக்கு. ஏன்னா 2 பேரும் கூட்டணியா சேர்ந்துட்டாங்க. சமீபத்தில் கூட ராஜேஷ்குமார் போய் சபினை பார்த்து வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சாரு. அந்த அளவுக்கு 2 பேரும் நெருங்கி வந்த சமயத்துல இப்ப எதற்காக திடீர்னு சபின் இப்படி ஒரு வழக்கு போட்டார் அப்படின்றத வந்து ஒரு குழப்பத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கன்னியாகுமரியில வந்து 6 தொகுதிகள் இருக்கு. 6 தொகுதிகள்லையும் தாவேகா எங்கேயுமே ஜெயிக்கல. இன்ஃபேக்ட் பல மாவட்டங்களில் வந்து தாவேகா வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல. இருந்தாலும் கன்னியாகுமரியில் வந்து எங்கேயுமே ஜெயிக்காததுனால இந்த ஒரு முயற்சியை எடுத்து கிள்ளியூரில் அவரோட வெற்றியை வந்து நிலைநாட்டும் விதமாக சபின் செயல்படுறாரா, இல்லை வேற ஏதேனும் காரணம் இருக்கா அப்படின்றதான் வந்து அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அதே மாதிரி தமிழக சட்டமன்ற சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, அதாவது கட்சி தாவல் தடை சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரஸ் மீட் இருந்தது. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஏற்கனவே தாவேகா அரசுக்கு எதிராக நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுகவினர் வந்து 2 பிரிவா பிரிஞ்சு 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக குழு வந்து தாவேகாவுக்கு எதிராக வாக்களிச்சாங்க. அப்பவே வந்து 2 குழு பரஸ்பர குற்றச்சாட்டுக்களை வைத்து சபாநாயகரை வந்து பார்த்து நடவடிக்கை எடுக்கணும், ஒருத்தர் மீது ஒருத்தவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல மனுக்களை சபாநாயகர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்ற அடிப்படையில் அவர் சொல்றவர் தான் கொறடாவா இருக்க முடியும். ஸோ அதனால 25 பேர், அதாவது தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 பேரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கொறடா உத்தரவுக்கு அகைன்ஸ்டா வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சபாநாயகரை பார்த்து முன்னாடியே ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த பாலிடிக்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து 2 அணிகளும் மீண்டும் சேர்ந்து வந்தாங்க. ஒரு பக்கம் சி விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம், இந்த 2 பேருமே இன்னும் பெருசா முடிவு எடுக்காம இருக்கிற சமயத்துல மீதி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அதிமுக வந்து மீண்டும் ஒன்னா இணைஞ்சிருச்சு, எங்களுக்குள்ள பெரிய பிளவு கிடையாது, ஒரு கருத்து வேறுபடுதான்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி பேட்டியெல்லாம் கொடுத்து மீண்டும் அதிமுகவில் வந்து இணைச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. அதற்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி தான் முன்வைத்த குற்றச்சாட்டு அந்த மனுவை வந்து மீண்டும் அவங்க தரப்புல திருப்பி வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கொறடா உத்தரவுக்கு அகைன்ஸ்டா, கொறடா உத்தரவுக்கு எதிராக வாக்களித்த 21 எம்எல்ஏக்கள் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மன்னிப்பை சபாநாயகர் ஏத்துக்கிட்டு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதான் தெரியும். ஆனா மீதி 4 பேர் இருக்காங்க இல்லையா, 25 பேர்ல 21 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்க. அந்த மீதி 4 பேர் தான் அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால சேர்ந்தவங்க. அவங்க யாருன்னா மரகதம் குமாரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார், அப்புறம் இசகி சுப்பியா. இந்த 4 பேருமே வந்து அதிமுக எம்எல்ஏக்களாக சட்டசபைக்குள்ள வந்தாங்க. ஆனா அவங்களோட அந்த எம்எல்ஏ பதவியில் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால போய் இணைஞ்சுக்கிட்டாங்க. இணைஞ்ச போது என்ன பேசப்பட்டது அப்படின்னா, அங்க இடைத்தேர்தல் வரும்போது மீண்டும் இவங்க தான் வேட்பாளராக நிக்க போறாங்க, தாவேகாவின் சார்பா இவங்க தான் மீண்டும் நிக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டது. ஏன்னா அப்பவே தாவேகாவோட மூவ் என்னவா இருந்தது அப்படின்னா,
நம்மளோட கட்சியை வந்து தனிப்பெரும் கட்சியா மெஜாரிட்டி கொண்ட கட்சியா வந்து உருவாக்கிடணும் அப்படின்றதுனால அதிமுகவிலிருந்து தாவேகா குதிரை பேரம் பண்ணி அந்த கட்சி எம்எல்ஏக்களை வந்து அவங்க பக்கம் இழுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கெல்லாம் மீண்டும் தாவேகா சார்பாக போட்டியிட வாய்ப்பு கொடுத்து ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தாவேகாவோட எண்ணிக்கையை சட்டப்பேரவையில் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நோக்கத்தோடு செயல்படுறதா தாவேகா மீது அனைத்து கட்சிகளும் குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க. ஆனால் இப்போ சபாநாயகர் பிரபாகர் என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த 4 எம்எல்ஏக்களும், அதாவது 4 முன்னாள் எம்எல்ஏக்கள், ஏன்னா தாவேகால ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ராஜினாமா கொடுக்கப்பட்டது, ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார். அதற்கப்புறம் அந்த தொகுதி காலியா இருக்கு, தொகுதியில மீண்டும் இடைத்தேர்தல் வரணும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே அபிஷியலா பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்ற சமயத்துல தான் இன்னைக்கு சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த 4 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது அவங்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேகாக்கு தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்கு. 4 பேர் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து வாக்களிச்சும் போது அதிமுக எம்எல்ஏக்களாக தான் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சொல்றது போல இவங்க 4 பேருமே மன்னிப்பு கடிதம் கொடுக்காம அந்த பதவியை அப்ரப்டா ராஜினாமா பண்ணி தாவேகால வந்து உடனே சேர்ந்தது தான் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தினுச்சு. அதனால இந்த குதிரை பேரம் போன்ற பல குற்றச்சாட்டுகள் தாவேகா அரசு மீது இருக்கிறதுனால இந்த குற்றச்சாட்டுகளை பேலன்ஸ் பண்ற விதமாகவும் இந்த குற்றச்சாட்டிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கிற விதமாகவும் சபாநாயகரோட பேட்டி அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நிச்சயமா நீங்க தாவேகா பக்கம் வந்தாலுமே நாங்க வந்து இவங்க மீது நடவடிக்கை எடுப்போம், ஏன்னா அந்த கட்சியில் இருக்கும்போது கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டிருக்காங்க, அதனால் நடவடிக்கை எடுப்போம், நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த நடவடிக்கைக்கான காலதாமதம் எதுவும் இல்லை, இருந்தாலும் என்ன நடவடிக்கை இருக்கும் அப்படின்றத வந்து லேட்டரா சொல்றேன்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. இது முன்னாடியே அதிமுக எம்பியா இருக்கக்கூடிய இன்பதுரை ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. அதாவது ஏற்கனவே கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க வேண்டிய எம்எல்ஏக்களோட ராஜினாமாவை சபாநாயகர் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்பதுரை ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. ஆனா அப்பெல்லாம் சபாநாயகர் அவங்களோட ராஜினாமாவை ஏத்துக்கிட்டு தாவேகால இணைஞ்சது வரைக்கும் வரவேற்றுட்டு இப்போ திடீர்னு அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றது வந்து அவங்களுக்கே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இது ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. இது அடுத்த கட்டமா இடைத்தேர்தலை தள்ளி வைக்கிறதுக்கான நோக்கமா, இல்ல இந்த 4 பேருக்கு மீண்டும் தாவேகால வாய்ப்பு கிடைக்குமா, எப்போ இடைத்தேர்தல் நடக்க போகுது, அந்தந்த தொகுதிகளில் இவங்க தான் மீண்டும் வேட்பாளராக வருவாங்களா, ஒருவேளை சபாநாயகர் நடவடிக்கை எடுத்துட்டார் அப்படின்னா மீண்டும் அவங்களுக்கு தாவேகா சார்பாக வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்ற பல கேள்விகள்லாம் நம்மளை சுற்றி இருக்கு. இந்த 4 பேருமே வந்து எதற்காக இங்கே வந்து சேர்ந்தோம், மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தானே சொல்லி சேர்ந்தோன்ற மாதிரி கூட அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சபாநாயகர் ஓப்பனா இவங்க மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற சொன்ன ஒரு பிரஸ் மீட் என்பது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அதனால இந்த 4 பேருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், நடவடிக்கை எடுத்தா என்னமா நடவடிக்கை எடுக்கப்படும், மீண்டும் போட்டி போடுவாங்களா அப்படின்றதெல்லாம் நான் பொறுத்திருந்தா பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பார்த்தோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.